வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. வழக்கமாக கல்யாண வீட்டு பந்திலெல்லாம் நம்ம வெள்ளை பூசணிக்காய் அல்வா சாப்பிட்ருப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதை நம்ம வீட்டிலையும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கரெக்டாக 1 கிலோ இருக்கிற வெள்ளை பூசணிக்காய். இதை கட் பண்ணி விதையையும் தோலையும் நீக்கிட்டு இதை நல்லா துருவி வச்சுக்கலாம். இந்த விதைகளை வேஸ்ட் பண்ணிடாமல் இதை அப்படியே கலெக்ட் பண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சு இந்த இதிலேருந்து நம்ம அந்த தோலை மட்டும் நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விதைகளை சாப்பிடலாம். ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது இது. ஸோ வேஸ்ட் பண்ணிடாமல் இதை சேகரித்து வைங்க. இல்லை உங்களுக்கு தோல் உரிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பவுடர் மட்டும் எடுத்துக்கலாம். சளிச்சிட்டு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணியும் ப்ரோட்டீன் மில்க் மாணிக்கு குடிச்சிக்கலாம். இப்போ விதையும் தோலும் நீக்கிட்டேன். ஸோ துருவுறப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதா பார்த்து துருவிக்கோங்க. இந்த வெள்ளை பூசணிக்காயில் நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக போட்டு நல்லா இறுக்கி புளியணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. மீத தண்ணியை கொட்டிடாமல் வச்சுருங்க. இந்த நம்ம ஓரளவுக்கு பிழிஞ்சிருக்கோம் இல்லையா, அதிலே இது வெந்துடுச்சுன்னா ஓகே. ஒருவேளை வேகலை அப்படின்னா நம்ம வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். முழு தண்ணியுமே அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு பிழிஞ்சு எடுத்த இந்த வெள்ளரி துருவல் இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த துருவலை வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்தாப்புல தான் நம்ம அளவுகள் இனி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமையும் உருக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் கொஞ்சமாக வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியும் நல்லா பொன்னிறமாக ஆன உடனேவும் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதில் ரொம்ப முக்கியமாக கல்யாண வீட்டில் போடுறதேவும் இந்த வெள்ளரி விதைங்க. நம்ம என்ன தான் அதை துருவுறப்ப நீக்கிட்டோம் அப்படின்னாலும் முன்னமே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த விதைகளை நம்ம சேர்த்து மறுபடியும் அதை செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் சேர்த்து செய்யலாம். நட்ஸே போடாமல் கூட செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெள்ளரி விதை நம்ம ஆயிலையோ நெய்லையோ வறுக்க போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா அது 4 பக்கமும் தெரித்து ஃபுல்லாக வீணாக போயிடும். ஸோ இதையும் ஏலக்காய் தூளையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி இருக்கு இல்லையா, அது கூட போட்டு வச்சுப்போம். லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். இனி ஓரளவு பிழிஞ்சு வச்சுருக்க அந்த வெள்ளரி துருவலை எடுத்து நம்ம அப்படியே இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதனால் மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க. இது நம்ம நெய்லையே அப்படியே சேர்த்து நல்லா வேக வச்சு வதக்கிக்க போகிறோம் அப்படின்றதுனால டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 1 பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இது நல்லா ஊறிட்டே இருக்கும். ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இது உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நெய்லேயே நல்லா வதக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அது ஒட்டலை. ஆனால் அதில் தண்ணி கம்மியாயிடுச்சு, வேகவும் இல்லை. அதனால் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் 2 தடவை மொத்தம் இந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம ஊற வச்சுருக்க அந்த குங்குமப்பூ இருக்கு இல்லையா, நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த குங்குமப்பூவே நல்ல அழகான கலர் கொடுத்துட்டோம். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எந்த இதில் அந்த துருவலை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தோமோ அதே இதில் பாதி. இப்போ ஒரு இது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பாதி அளவு சர்க்கரை அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பாதி அளவு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா இது இலக்கம் கொடுத்து நல்லா இந்த மணிக்கு ஆகிடும். மற்ற அல்வா போலலாம் இல்லாமல் அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதம் இருக்கிறப்பேவும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு சக்கரை மெல்ட் ஆனதெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் மட்டும் நல்லா அந்த தண்ணி இருக்க மாணிக்கு இருக்கு இல்லையா அந்த சக்கரை. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா இறுகி போயிடும். நம்ம ரொம்ப அதை சுருள வதக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால். இப்போ நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பந்தியில் இலையில் அந்த அல்வா வைப்பாங்க இல்லையா, அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா வச்ச உடனே அப்படியே அந்த நெய் தனியாக அப்படியே ஓடும். அதை நம்ம கண்ணால் ரசிச்சுட்டு தான் அதை நம்ம எடுத்து சுவைக்கவே ஆரம்பிப்போம். அந்தளவுக்கு அதோட டேஸ்ட்டும் சரி டெக்ஸ்டரும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அடுத்து நீங்களே இந்த செய்கிறத வழக்கமாக்கிடுவீங்க. எப்போதும் boomas feathers-ஓட இணைந்தே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.